மாதம் நல்ல சம்பளம் வந்தாலும் பணம் எங்கே போகுதுன்னே தெரியலையா? உண்மையில் நல்ல ஆப்ஸை பயன்படுத்த முடியுமா? நம்மளோட எக்ஸ்பென்ஸை குறைக்கவும் முடியும், சேமிப்பை அதிகப்படுத்தவும் முடியும், சேமிப்பை எளிதாக்கவும் முடியும். இந்த வீடியோவில் நம்ம பெஸ்ட்டு 5 ஆப்பை பயன்படுத்தி எப்படி நம்மளோட செலவுகளை கட்டுப்படுத்தலாம், முதலீட்டை எளிதாக்கலாங்கிறத பார்க்கலாம். முதலாவது எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் ஆப். நம்மளில் பலர் பண்ணுற பெரிய தப்பு என்னென்னா, நம்மளோட எக்ஸ்பென்ஸ் எங்கே போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சிக்காமலே இருக்கிறதான். நம்மளோட எக்ஸ்பென்ஸ் எங்கே போகுதுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அதை கட்டுப்படுத்தி நம்மளோட முதலீட்டையும் சேமிப்பையும் அதிகரிக்க முடியும். நம்ம முன்னாடி இருந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட தாத்தா காலத்தில், நம்ம அப்பா காலத்துலலாம் நம்ம செலவு எப்படி போகுது, எப்படி செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒரு பட்ஜெட் போட்டு ஃபேமிலியை ரன் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம இந்த காலத்தில் நம்ம பட்ஜெட்டில் எழுதிடுறதுங்கிறது கொஞ்சம் அபூர்வமான விஷயந்தான். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம், இது போன்ற எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணி அதில் உங்களோட செலவுகளை அதை நோட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா, மாத கடைசியில் நம்ம அதிகமாக எதில் செலவு பண்ணுறோம், எதில் தேவையில்லாமல் செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். சேமிப்போட முதல் படி இதுவாக தான் இருக்கும். ரெண்டாவது கூகுள் பே, ஃபோன்பே. அதாவது நம்ம கூகுள் பே, ஃபோன்பேவை வெறும் பணத்தை அனுப்புறதுக்கான யூபிஐ ஆப்பை மட்டும்தான் பயன்படுத்திட்டு வரோம். அதில் நம்ம என்னென்னலாம் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் கவனிக்க முடியும். இதில் மாத கடைசியில் மொத்தமாக நம்ம பண்ண டிரான்சாக்ஷன் கவனித்து எதெல்லாம் தேவையில்லாமல் நம்ம செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இதெல்லாம் கவனிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் சில ஏபி பில், வாட்டர் பில், இது மாதிரி பில்லாம் நமக்கு ரிமைண்டரும் கிடைக்குங்கிறனால நம்ம அதை தவறு விடுறது மூலமாக கிடைக்கிற ஃபைன்ஸை அவாய்ட் பண்ணலாம். மூணாவது ஜிரோதா, க்ரோ, ஏஞ்சல் ஒன் போன்ற புரோக்கர் ஆப்ஸ் தான். இதில் நம்ம எளிதாக நம்மளோட மியூச்சுவல் ஃபண்டை எளிதாக்கலாம். ஒரே ஒரு கிளிக் பண்ணுறது மூலமாக நம்மளோட மியூச்சுவல் ஃபண்டை 500 ரூபாய் 1000 ரூபான்னு மாதம் தொடங்கலாம். இது நம்மளோட முதலீடு ரொம்ப கஷ்டமான ப்ராசஸில் இருந்து சும்மா ஒரு கிளிக்கில் நம்மளோட முதலீடை தொடங்குங்கிறனால வருமானம், சம்பளம் வந்த உடனே ஒரே கிளிக்கில் நம்ம சேமிப்பை தொடங்குறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாலாவது பேங்க்கோட மொபைல் ஆப் தான். இது உங்களோட பணத்தை நிர்வகிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேலன்ஸ் செக் பண்ணுறதுக்கும், எஃப்டி அது போல் பண்ணுறது நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணிக்க முடியும். தேவையில்லாமல் நீங்கள் பேங்க்குக்கு அலையிறதுக்கான நம்ம செலவையும் குறைக்கும், அலைச்சலையும் குறைக்கும். மேக்ஸிமம் எல்லாருமே மொபைல் ஆப்ஸை யூஸ் பண்ணுறோம் தான், பேங்க் ஆப்ஸை யூஸ் பண்ணுவோம். ஆனால் சில வயசானவங்க இன்னமும் பேங்க் போகிறத வாடிக்கையாக வச்சுருக்காங்க. அவங்க இந்த மொபைல் ஆப்ஸை யூஸ் பண்ணுறது மூலமாக தேவையில்லாத அலைச்சலையும் செலவுகளையும் கட்டுப்படுத்தலாம். அஞ்சாவது டிஜிலாக்கர். இது நம்மளோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் போன்ற முக்கிய ஆவணங்களை நம்ம டிஜிட்டல் ஃபார்மில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இது தேவையான நேரங்களில் உடனே பயன்படுத்த முடியும். சிரமங்களை நேரத்தில் குறைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு விஷயத்த மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, வெறும் ஒரு ஆப் மட்டும் நம்மளோட பணத்தை சேமிக்காது. ஒரு ஆப்ஸை நிர்வகிக்கிறதுக்கான தொடர்ச்சியான நிதி பழக்கமும், அந்த பணத்தை எப்படி சேமிக்கணுங்கிற பழக்கமும் தான் அதை மேம்படுத்தும். அதனால் நம்ம இந்த ஆப்ஸ் மூலமாக நம்மளோட சேமிப்பை எப்படி அதிகப்படுத்தலாங்கிறத நம்ம யோசிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.